ஓமைகள் என்பது ஜன்னல் மாதிரி. இந்த ஜன்னல் திறந்தால் உள்ளே இருப்பவை அனைத்தும் தெரியும். ஒருவேளை ஜன்னலை நீ மூடினால் உள்ளே இருப்பது மூடியப்பட்டிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு ஓமைகள் வாயிலாக போதிக்கிறார். ஏன் ஓமைகள் வாயிலாக போதிக்கிறார் என்றால், கேட்பவர்கள் எல்லாம் ரொம்ப பெரிய மெத்த படித்த மேதாவிகளில் சாதாரண மக்கள் அவர் பின்பற்றி வருகிறார்கள். அவர் கேட்பவரை குற்றம் சாட்டக்கூடாது, அவர்களுக்கு புரிய வைக்கணும். அவர்களுடைய மனசாட்சியை தூண்டி அவர்களுக்கு விஷயத்தை புரிய வைப்பதற்காகத்தான் ஓமைகள் வாயிலாக பேசுகிறார். இறைவார்த்தை எல்லோருக்கும் போதிக்கப்படுகிறது, ஆனால் அதை புரிந்து கொள்கிற விதம் இருக்கிறது பாருங்கள். அதற்காகவே இயேசு ஓமைகளை பயன்படுத்துகிறார். யூதர்கள் இறைவார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் அதன்படி நடப்பதில்லை. அவருடைய இதயம் கல்லாக மாறிவிடுகிறது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் எசாயா இறைவாக்கினர் சொல்வார், 6வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கிற போது இந்த கருத்து வரும். இம்மக்கள் இவர்களுடைய உள்ளம் கொழுப்பு பிடித்து போயிற்றும்பார். உள்ளம் கொழுப்பு பிடித்து போயிட்டான். அதோடு இல்லை, காதும் மந்தமாகி விட்டது அப்படின்னு. அவர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி. பேரபிள்ஸ், ஓமைகள் என்றால் பேரபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். லத்தீனில் பேரபோலே அப்படிம்பாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பது. இதுதான். அப்போ தான் நல்லா ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக. அன்புக்குரியவர்களே, சூரியன் தன்னுடைய கதிர்களை இந்த உலகத்தில் பரப்புது. அது களிமண் மேலே படுது. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு மெழுகு கிடக்கு, அந்த மெழுகு மேலேயும் அடிக்குது. ரெண்டையும் அடிக்கும்போது கொஞ்சம் பாருங்கள், களிமண் மேல் படும்பொழுது, சூரிய கதிர் களிமண் மேல் படும்பொழுது அது இறுகி கடினமாக மாறுகிறது. ஆன்மீக பிடிவாதம் என்று சொல்லுவது இந்த பரிசேயர்களை குறிக்கிற நிலைப்பாடு. அதே இது மெழுகு மேலே படும்போது அது இளகி உருக ஆரம்பிக்கிறது. திறந்த மனதோடு யாரெல்லாம் இறைவார்த்தையை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. அதனால தான் இயேசு ஓமைகள் வாயிலாக பேசுகிறார். ஓமைகள் தான் அவர்களுக்கு தெளிவான புரிதலை கொடுக்கக்கூடியது. ஒருவேளை புரியலன்னா சீடர்கள் நேராக போய் தனியாக கேட்டுக்கிறாங்க. அதனால தான் இயேசு ஓமைகள் வாயிலாகவே பேசுகிறார்.